இயேசு கிறிஸ்துவுக்கு ஏராளமான சீசர்கள் இருந்தார்கள் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்கள் நிறைய இருந்தாங்க. 70 சீசர்கள் 80 சீசர்கள் இருந்தாங்க, சீஷிகள் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூடயே எப்பயுமே ஒரு 12 பேர் கூட இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூடயே மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்து அவரோடு கூட பிரயாணப்பட்டாங்க. நல்லா கவனிச்சிட்டே வாங்க, நான் சொல்கிற வார்த்தை நல்லா கவனிங்க. அவரோடு கூட என்ன செஞ்சாங்க? ட்ராவல் பண்ணாங்க, பயணம் பண்ணாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த 3.5 வருஷத்துலேயும் அவர் கூட என்ன செய்கிறாங்க? போகிறாங்க, பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவரோடு கூட வச்சுக்கிட்டாரு அவர். மித்த சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, அங்கங்கே எல்லா ஊர்களையும் கிராமங்கள்லாம் இருக்கிறாங்க, போய் அப்பப்போ சந்திச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த 12 பேர் எப்பயுமே என்ன செய்கிறாங்க? கூடயே இருக்கிறாங்க. இந்த 12 பேரும் தங்கணும்னா எவ்வளோ பெரிய வீடு வேணும்? 13 பேர் அவரை சேர்த்து. அடுத்த வாரத்தில் அதை ரொம்ப தெளிவாக எடுத்து காமிக்க போகிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்திலிருந்து வசனங்கள் அப்படி எடுத்து காமிக்க போகிறேன். எவ்வளோ பெரிய வீடு அந்த வீடு, எவ்வளோ பெரிய கிச்சன், அது எவ்வளோ பெரிய பெட்ரூமு, எத்தனை பாத்ரூம் இருந்திருக்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அதெல்லாம் அடுத்த வாரம் காமிக்க போகிறேன். இன்றைக்கி இதை பார்ப்போம். அந்த 12 சீசர்கள் பயணம் செய்தார்கள். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். எத்தனை பேரு? 12 பேரும் அவர் கூட இருந்தார்கள். இங்க ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவர் பிரயாணம் பண்ணி என்ன செய்து, அவர் பிரயாணம் பண்ணும்போது இந்த 12 பேர் என்ன செய்யறாங்க? அப்படியே பிரயாணம் பண்றாங்க, டிராவல் பண்றாங்க. இப்ப மார்க்கு 3 அதிகாரத்துக்கு வந்துருங்க. 3, 13, 14 வாசித்துருங்க, வேலைக்கு சொல்றேன் பிறகு. பின்பு அவர் ஒரு மலையின் மேலே ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். தம்மோடு கூட இருக்கும் அந்த வார்த்தை கவனி. அதுக்கு தான் அந்த வசனத்தை நான் வாசித்தேன். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் 24 மணி நேரம் கூட வச்சுக்கிட்டாரு 12 சீஷர்களையும். இப்ப 12 பேரும் கூட சேர்ந்து இயேசு என்ன செய்யறாரு? டிராவல் பண்றாரு, பயணம் பண்றாரு, போறாரு, வர்றாரு, ஊழியம் செய்யறாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், நற்செய்தி அறிவிக்கிறார், அநேகரை சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். நான் கேட்கிறேன், 12 பேருக்கும் 3 வேளையும் சாப்பாடு போடணும்னு எவ்வளவு காசு ஆகும்? எனக்கு அதை யோசித்துருக்கிறீங்களா? வீட்டில் 2 பிள்ளை இருக்குது, அதுக்கு போடுறதுக்கே இங்கே என்ன செஞ்சுறாங்க? சில ஆட்கள் உருண்டுறாங்க. அரிசி பத்தலை, அது பத்தலை, பருப்பு பத்தலை, புளி பத்தலைன்னு அப்படியே என்ன செய்கிறாங்க? திரைச்சி கட்டிக்கிட்டு. இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து மொத்தம் எத்தனை பேர்? 13 பேர். 13 பேருக்கும் காலையில் சாப்பாடு கொடுக்கணும், மதியான சாப்பாடு கொடுக்கணும், இரவுன்னு செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். எவ்வளோ பணம் செலவழியும்? எவ்வளோ பணம் தேவைப்பட்டிருக்கும்? இது போக மற்ற செலவு இருக்குது. என்ன செலவு? பிரயாண செலவு. சில சொல்லுவாங்க, இங்கேயும் கூட வந்து சிலருக்கு வந்து முட்டிக்கிறோம். ஏசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் நடந்தே ஊழியம் செய்தார். ரைட், நான் ஒத்துக்கிறேன், நடந்தே ஊழியம் செய்யறான்ற நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சில சமயங்களில் போட்டில் ஏறி அந்த கரைக்கு போனாரே, அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு வந்தாரு. அடுத்த வாரம் ஒரு டைம் தான் எடுத்து காமிச்சிடுறேன். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நான் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் சொன்னாரு, ஏசு கிறிஸ்து சொந்த போட்டே வச்சிருந்தாராம். சரி, போட்டே ஒருவேளை சொந்தமாக கேட்டாலும் பரவாயில்ல, ஒன்று வாடகைக்கு எடுத்து தானே போயிருக்கணும். அந்த லேகியவனை குணமாக்குறதுக்கு அந்த கரைக்கு போறாரு. அந்த ஊர் ஜனங்கள்லாம் மறுபடியும் போங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் உடனே வர்றாரு, போட்டு ரெடியா இருக்குது. 13 பேர் ஏறி போகணுமே, எவ்வளவு காசு கொடுத்துருக்கணும் டிக்கெட்டுக்கு? எவ்வளவு காசுக்கு எங்க போயிருப்பாரு அவரு? ஏசு கிறிஸ்து தரித்திரத்தில் வாழ்ந்தாரு. எப்படி சார் சொல்றீங்க நீங்க? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. நீங்களே அமைதியா இருக்கிறீங்க. பிரயாண செலவு இருக்குது. இதுல உங்களுக்கு சவுக்காரம் வாங்கணும். சவுக்காரம்னா சோப்பு இல்லையா? பைபிளில் சவுக்காரம் தான் போட்டிருக்குது. யோபு புஸ்தகத்தில் சவுக்காரம்னா சோப்பு. இவ்வளோ பேருக்கு ட்ரெஸ்ஸு துவைக்கணும்னா எவ்வளோ சோப்பு வாங்கணும்? உப்பு சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், பவுடர் வாங்கணும். எவ்வளோ இருக்குதுங்க? இவ்வளவுத்துக்கு செலவுக்கு காசு என்ன செய்யணும்? வேணும். இவரை போய் ஏசு தரித்திரத்தில் வாழ்ந்தாருன்னு சொன்னால் எனக்கு மண்டையில் மசாலா இல்லைன்னு அர்த்தம், எனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், நான் சத்திய வேதத்தை சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம். என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க? என்ன ஏன் ஒரு இயேசு ஏழை ஆகுறாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. இயேசு சிலர் வந்து ஏன் ஏழையாவே காமிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிலருக்கு வந்து தலையில் வழுக்கையா இருக்கும்.
சில ஆண்களுக்கு தலை. இவங்க கம்பெனிக்கு ஆள் தேடுவாங்க. கம்பெனிக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு வழுக்க எனக்கு வழுக்க, ஏப்பா உனக்கு வழுக்கையானது ரைட்டு, ஊரில் உள்ள ஆளுகளுக்கு எதுக்கு வழுக்கையானு நீ விருப்பப்படுற? அது எப்படி என் தலை மட்டும் முடியல உங்கள் தலை மட்டும் முடியிருக்கலாமா அப்படின்னு சொல்றது. ஏன்ட்ட ஒரு ஆள் இப்படியே கேட்டார், உங்களுக்கு சீக்கிரம் வழுக்க விழுந்து. நான் சொன்னேன், வழுக்க விழாது. உனக்கு வழுக்க விழுந்தனால ஊரில் உள்ளவங்களுக்குலாம் வழுக்க விழுந்துன்னா இதாக இருக்குதா? அதாவது கம்பெனிக்கு ஆளை தேடுறது. அப்ப சில கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டாங்க, நான் ஏழா இருக்கலாம், அவர் மட்டும் எப்படி ஐஸ்வர்யவனா இருக்கலாம்? யாரு? ஏசு கிறிஸ்து மட்டும் எப்படி ஐஸ்வர்யமா இருக்கலாம்? பேசாட்டில் அவரை ஏழை ஆக்கிடுவோம், அவர் நம்ம குரூப்ல சேர்த்துருவோம். எல்லாம் இருக்கிறீங்களா? அவரை நம்ம கம்பெனியில் என்ன செஞ்சிருவோம், இந்த தரித்திர கம்பெனியில் என்ன செஞ்சிருவோம், சேர்த்துருவோம். அதனால எங்க போனாலும் தரித்திரனை பிரசங்கம் பண்ணிடுவோம் சொல்லி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, ஏசு கிறிஸ்து தரித்திரத்துல வாழல, தரித்திரத்தில் இருக்கல, அவர் ஐஸ்வர்ய வாழ்வு தான் வாழ்ந்தார், செல்வ செழிப்பாய் தான் வாழ்ந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப தரித்திரரானார்? அதைத்தான் இன்னும் 1-2 வாரங்களில் நம்ம தெளிவாய் பார்க்க போகிறோம். அவர் பூமியில நடமாடின நாட்களிலே அவர் தரித்திரத்தில் வாழல. அப்ப அவர் எப்ப தரித்திரரானார்? கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அவர் உங்கள் மித்தம் தரித்திரரானாரே. அவர் தரித்திரத்தில் வாழல, இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்த பொழுது அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. எதற்காக? என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவதற்காக. இந்த வசனங்கள்லாம் சிலருக்கு ரொம்ப முட்டுது, இடிக்குது, ஜீரணிக்க முடியல. என்ன இவ்வளவு வருஷம் ஆகி ஒன்றும் நடக்கலையே, அப்ப இந்த வசனம் சரியில்லைன்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல. இல்ல 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 இல்ல, நீங்க சரியா கவனிக்கல, அது விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க, அதை நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏசு என்ன செய்து முடித்திருக்காரு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மள ஏழையா இருக்கிறோம், அவர் மட்டும் எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கலாம்? அவரையும் பேசாடல ஏழையா ஆக்கி விட்டுருவோம், பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் செல்வ செழிப்பிலே தான் என்ன செய்தார், வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. ஒரு காரியத்தை பார்த்து சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு கிறிஸ்து பணத்தை சுமப்பதற்கென்றே ஒரு ஆளை போட்டிருந்தார். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? இப்போ ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அதில் ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர். என்ன அமைச்சர்? நிச்சயமா ஒரு ஆட்சி நடக்குதுன்னா என்ன இருக்குது, நிதி அமைச்சர் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து இந்த 12 சீசர்களில் ஒரு ஆளை கூப்பிட்டு, பா வரக்கூடிய எல்லா தசமபாகம் காணிக்கை எல்லாத்தையும் யாரு தான் வச்சிருக்கணும், இனி இந்த பைய ஒரு பையன் கொடுத்துட்டாரு. இவரே பையன் வாங்கி கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து பையெல்லாம் வாங்கி கொடுக்கலாமா? வாங்கி கொடுத்தாரே. வாங்கி கொடுத்து யாரெல்லாம் தசமபாகம் காணிக்கலாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் என்ன செய்ய போட்டு பாய் அதை வச்சு ஊழியத்தை என்ன செய்வேன் நல்லா பண்ணுவோம் சொல்லி ஒரு ஆளவே போட்டிருந்தாரு. ஏங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வச்சிருக்கிறவர் எப்படிங்க ஏழையா இருப்பாரு? அவர் எப்படிங்க தரித்திரத்தில் வாழ்ந்திருப்பாரு? எல்லாம் இருக்கிறீங்களா? வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் 12:6. சில ஆட்களுக்கு பாருங்க, இந்த வசனங்கள்லாம் கேட்கறதுனால அவங்களுக்கு அப்படி பகிருங்குது. ஏன்னா அவங்க வேற மாதிரி பிரசங்கம் கேட்டிருக்காங்க, வேற மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்தது இல்லை. இதெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் எப்படி இருக்குது அவங்களுக்கு? ரொம்ப ஷாக்கா இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியல, மூச்சு முட்டுது. உங்களுக்கு மூச்செல்லாம் முட்ட வேணாம், தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமே, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்கள் 12:6. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதில் போடப்பட்டவைகளை சுமக்கிறவரானபடினாலும் இப்படி சொன்னான். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, அவன் பணப்பையை சுமக்கிறவனானபடினாலும், பணப்பையில் போடப்பட்டவைகளை சுமக்கிறவரானபடினாலும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் சீசர்களில் ஒருத்தன் யாருன்னா யூதாஸ் காரியோத். இந்த யூதாஸ் காரியோத்திட்ட தான் இந்த நிதி அமைச்சகம் என்ன செய்யப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா பணமும் எல்லா தசமும் காணிக்கலாம் தான் என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. இதை குறித்து யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பணப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஊழியத்துக்கென்று யாரெல்லாம் காணிக்கை கொடுத்தார்களோ அதை வாங்கி பையிலே சேமித்து வைத்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார் என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாய் சத்தியவேதத்தில் என்ன செய்கிறது, புரிகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து வறுமையிலே வாழவில்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவில்லை, நன்றாய்த்தான் வாழ்ந்தார். ஆமென். அப்ப மாம்சத்திலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது செல்வ செழிப்பாகத்தான் வாழ்ந்தார் என்றால், இப்ப நானும் இந்த பூமியில எப்படித்தான் வாழணும்?
ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல கை பிடிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் தரித்திரத்திலே வாழவில்லை, அவர் ஐஸ்வர்ய வாழ்வு வாழ்ந்தார், செல்வ செழிப்பு வாழ்ந்தார். எனவே நாமும் கூட, நீங்களும் கூட செல்வ செழிப்பாய்த்தான் வாழ வேண்டும். ஹalleluya, ஆமென். அப்படி வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமுமாய் இருக்கிறது. அப்படி வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யப்படும்? மகிமை. நாம ஒண்ணும் இல்லாம தொடச்சு கட்டிக்கிட்டு அடுத்த நேரத்தில் போய் யார்ட்டையா கைமாத்துவாங்களா, அடுத்த உங்கள்கிட்ட யார்ட்டையாவது அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், சேலை வாங்கலாம், சட்டை வாங்கலான்னு இந்த நிலைமையில நம்ம இருந்தோம்னா எப்படி கர்த்தருடைய நாமம் நம்ம மூலம் மகிமைப்படும்? எப்பா சர்ச்சுன்னு போற, ஆண்டவர்னு போற, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற, பைபிள்லாம் வச்சிருக்கிற, முக்காடெல்லாம் போடுற, அல்லேலூயா தோத்திரமானு சொல்ற, அப்புறம் என்னப்பா எங்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் ஒரு வார்த்தை கேட்டுட்டானா எவ்வளவு விஷயமா இருக்கும், அது எவ்வளவு அவமானமா இருக்கும். அது கிறிஸ்தவ ஒவ்வொரு இதை யோசிக்கணும். கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு இதை யோசிக்கணும். முட்டாள்தனத்தை செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. நம்மகிட்ட நல்லா இருந்தா தான் நம்ம மூலமா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுகிற காரியத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க செல்வ செழிப்பா இருக்கணும். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அதன் மூலமாய் இந்த உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். இந்த தேவன் மெய்யான தேவன், இந்த தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? உலகம் கண்டுகொள்ள வேண்டும். ஹalleluya. Da 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 da.